வருமா வருமா இவர் அந்த கொரியர் என் கை கிடைச்சிருச்சு. நீ லைன்ல இரு, நான் இப்போ உனக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். லைன்ல இரு. சீக்கிரம் ஓபன் பண்றா. ஆ நினைச்சேன் இப்படி கண்டிப்பா ஏதாவது நடக்கணும் தெரியும் எனக்கு. வருமா இது எப்படி மாறுச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நான் 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 அந்த கொரியர் பையன் கிட்ட இருந்து அடிச்சது இதுதான். ஆனா இது எப்படி மாறுச்சு? நீ பதறாத, இது ஓ மிஸ்டேக் இல்ல. எனக்கு தெரிஞ்சு உங்க அக்கா கிட்ட போன கொரியர்லயும் என் போட்டோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. வர்மா என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி அக்கா கிட்ட போனது உன் போட்டோ இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏடி, என் போட்டோ இந்நேரம் அவர் கைக்கு போயிருக்கும். அன்னைக்கு உன்னை எஃப்எஸ்எல் போக விடாம தடுத்ததும் அவளுடைய டீமுடைய ஆட்களா தான் இருக்கும். இதை நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணதுதான். வர்மா நீ என்ன சொல்ற? உன்னால அதை ஆல்ரெடி கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அப்போ உன் போட்டோவை அந்த ஏடி கிட்ட மாட்டாம நீ தடுத்துருக்கலாமே. என்ன இது? ஏஐல கிரியேட் பண்ண இமேஜ் மாதிரி இருக்கு. கண்டிப்பா இது வர்மாவோட போட்டோவா இருக்கவே முடியாது. ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஐயோ, எப்படி மாறுச்சு? பொன்னி எதுக்கு கால் பண்றா? ஹலோ, சொல்லு பொன்னி. அக்கா, என்னாச்சு? அக்கா பாவைய காணும்க்கா. என்ன சொல்ற நீ? இப்பதானே நீ என்கிட்ட பேசுன, அதுக்குள்ள என்னாச்சு பாவைக்கு? அக்கா பொன்னி, அக்கா பொன்னி, பாவை எங்க? அக்கா நான் சொல்றது கேக்குதாக்கா? ஹலோ பொன்னி, ஹலோ. ஒண்ணும் கேக்கல பொன்னி. அக்கா கேக்குதாக்கா? எங்க இருக்க இப்போ? ஹலோ அக்கா. ஹலோ பொன்னி, பொன்னி கேக்குதா? ஹலோ ஹலோ பொன்னி கேக்குதா? இந்திரா என்னாச்சு? இல்ல, பொன்னியும் பாவையும் ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பொன்னி ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு, இப்ப கிளம்ப போறோம்னு சொல்லி ஃபோன் பண்ணா. அதுக்குள்ள இப்ப கால் பண்ணி பாவைய காணோம்னு சொல்றா. How much? 100 rupees. 100 rupees. Okay. Thank you. Okay, thank you. பாவை, நீ ஐஸ்கிரீம் சாப்பிடு, நான் கால் பேசிட்டு வரேன். பொன்னி, அங்க ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு பாத்தியாமா? அதுல பார்த்தா பாவை எங்க போனான்னு தெரிய சான்ஸ் இருக்குல்ல? சிசிடிவிலையும் பார்த்துட்டேன். கொடுங்க. பாத்துட்டியா? என்ன பொண்ணு, என்னாச்சு? சிசிடிவில நீ என்ன பார்த்த? அக்கா, பாவை நான் நிக்க சொன்ன இடத்துல தான் நின்னுட்டு இருந்தா. அப்ப அவ முன்னாடி ஒரு வேன் வந்து மறைச்சு நின்னுட்டு இருந்துச்சு. அந்த வேன் போனதுக்கு அப்புறம் பாவை அங்க காணும்க்கா. ஐயோ,
எனக்கு என்னமோ அந்த வேன்ல வந்தவங்க தான் பாவைய கடத்திட்டு போயிருப்பாங்களோன்னு தோணுதுக்கா. என்ன இது? குழந்தைய யார் கடத்திருப்பாங்க? ஐயோ கடவுளே, அந்த குழந்தைக்கு இத்தனை சோதனையா வந்துகிட்டே இருக்கணும். இது அந்த வர்மாவோட வேலையா தான் இருக்கும். சார், ஆ இந்த ஆளா? சிவா, இவனை ஏற்கனவே பார்த்திருக்கியா நீ? ஆ? சார், இந்த ஆள் எனக்கு நல்லா தெரியும் சார். இந்த ஆள் பேர் விஸ்வா சார். சார், இந்த ஆள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான் சார். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்க நிறைய முறை போயிருக்கோம். ஷிட். இந்த ஆள் இப்போ ரீசெண்டா கூட எங்க வீட்ல வந்து ஸ்டே பண்ணிருந்தா சார். ஏடே, என்ன சொல்ற நீ? ஆமா சார், கபிலன் தான் அவனோட ஃப்ரெண்டோட அண்ணன் சொல்லி ஒரு நாள் எங்க வீட்ல ஸ்டே பண்ண வச்சான். அப்பவே எனக்கு அவன் மேல டவுட் சார். ஆனா இவன் தான் வருமானு தெரியாம போச்சு. சார், அவ இதுக்கு முன்னாடி இருந்தே எங்களுக்கு பழக்கம் தான் சார். சார், இப்ப அட்டெண்ட் பண்ணுங்க. ஹலோ. நான் சார், ஆபரேஷன் ஃபால்கன் எப்படி போயிட்டு இருக்கு? யாரா நீ? போன்ல என் நம்பர் வரலன்றத வச்சே தெரிஞ்சிருக்குமே சார் நான் யாருன்னு. நல்லா இருக்குல்ல இந்த திருடன் போலீஸ் விளையாட்டு? என் பிளட் சாம்பிளை இந்திராணி கண்டுபிடிச்சி அதை எஃப்எஸ்எல்ல இருந்து எடுத்து ஃபாரன்சிக் டிஎன்ஏ ஃபெனோடைப் மெத்தட் மூலமா என் ஃபேஸை ஏஐ மூலமா கொண்டு வர பார்த்தா அதை உங்க டீமை வச்சு நடுவுல பூந்து இந்திராணியை ஏமாத்திட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க.